குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ், அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த செம்பருத்தி செடி இப்போ வெயில் காலத்தில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. பூக்கள் வந்து நிறைய வைக்கிற சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்பருத்தி வந்து ரோஜா அளவுக்கு நம்ம மெனக்கிட வேணாங்க. ஆனால் செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மணி நேரம் வெயில், நல்ல ஒரு தண்ணி போகிற வசதி, அடுத்தது வாரத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு தேவையான சத்துள்ள நியூட்ரியன்ஸ் கொடுக்க ஒரு ஃபர்டிலைசர், இதை கொடுத்தாலே போதுங்க. செம்பருத்தி செடியில் நிறைய பூக்கள் வைக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போவுமே கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுவோன்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒன்று அரிசி கழுவுற தண்ணி, இல்லைன்னா கஞ்சி தண்ணி வந்து ரெகுலராக கொடுப்போம். அது எதுக்குன்னா செடியை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கஞ்சி தண்ணியை வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கிட்டேன். அது கூட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன். தக்காளியே கையிலேயே புழிஞ்சு விட்டுட்டேன். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே சேர்த்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இதை நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கவுமெனியர், அதாவது தொழு உரம் இருக்கு இல்லைங்களா, அந்த தொழு உரத்தை வந்துட்டு ஒரு 3 கைப்பிடி அளவு இந்த கஞ்சி தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்துட்டு நல்லா குலுக்கி வச்சுருங்க. ஒரு 2 நாள் மறுபடியும் மூடி நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கோங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஃபர்டிலைசர் ரெடி ஆகிட்டுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 10 மடங்கு தண்ணி கலந்து நம்மளோட செம்பருத்தி செடிக்கு கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் தூக்கி போட்டுடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்காயத்தெல்லாம் நீங்கள் தூக்கி போடணுன்னு அவசியமே இல்லைங்க. செடியில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டீகம்போஸ்ட் ஆகிடும். இப்போ தண்ணி வந்துட்டு ஒரு 10 மடங்கு தண்ணி எடுத்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா ஃபஸ்ட்டு கொத்தி விட்டுருங்க. கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மக்கு இல்லை 1.5 மக்கு தாராளமாக நீங்கள் கொடுத்து விடலாம். செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தண்ணி நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா, ஃபஸ்ட்டு கஞ்சி தண்ணி சேர்த்துருக்கோம். கஞ்சி தண்ணியில் அதிகப்படியான ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிறது, கூட வந்துட்டு வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க. அதுக்காக இதை கொடுக்கலாம். அதுக்கடுத்தது வந்துட்டு நம்ம சேர்த்துருக்க அந்த கவு மென்யூரில் வந்துட்டு என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு அதிகப்படியான துளிர் எடுக்கிறதுக்கும், அதிகப்படியான மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும், மொட்டுக்கள் எல்லாமே பெருசாக வளர்கிறதுக்கும் உதவி செய்யும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கவு மென்யூரை டைரெக்டாக போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக போடலாங்க. ஆனால் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஃபர்டிலைசர் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் சாலிட் ஃபர்டிலைசர் கொடுப்பீங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் கலந்தோ இல்லை கஞ்சி தண்ணியில் கலந்தோ கவு மென்யூர், வர்மி கம்போஸ்டெல்லாம் கொடுக்கும்போது 15 நாளைக்கு ஒரு முறை ரிப்பீட்டடாக கொடுக்கலாம். நிறைய வந்துட்டு உங்களுக்கு பட்டுன்னு உங்களுக்கு ஈஸியாக பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக வெயில் காலத்தில் நல்ல ஒரு சாலிட் ஃபர்டிலைசரை தவிர்த்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும், அதே மாதிரி முகத்துக்கும், உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.